வத்தலக்குண்டில் பொதுக்கூட்டத்தில் என்ன தாக்குறாங்க. தாக்கி திண்டுக்கல் குறிஞ்சி விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி வத்தலக்குண்டிலேருந்து நேர திண்டுக்கலுக்கு வந்தால் வழியில் தாக்குக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர்கள் தொகுதி நிலக்கோட்டைக்கு அழைத்து சென்று நிலக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல்ல கொண்டு விட்டாங்க. ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டுறாரு டிஎஸ்பி. எதுக்கு தட்டுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு. வத்தலக்குண்டில் தந்த பாதுகாப்பு ரொம்ப பிரமாதம், உங்கள் பாதுகாப்புன்னு எனக்கு தேவையில்லைன்னு கடிந்து பேசுகிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் வந்தார். கைது செய்கிறோன்னார். கைது செய்து நிலக்கோட்டை குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதி கருணாநிதிக்கு தலைமையில், கருணாநிதி என்ன நள்ளிரவே 15 நாள் ரிமாண்டுன்னு அறிவித்து விடியற்காலை மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறேன். சிறைச்சாலையில் அட்டாக் பாண்டிங்கிறவன் என்ன அடித்து கொல்லுறதுக்கு திட்டமிட்டு அடிக்க வர்றான். ஓகே, நான் இன்னைக்கு உங்களோட உயிரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணம் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா. உங்கள் மேலே அவ்வளோ வன்மம், அவ்வளோ ஒரு கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறதுக்கான அவசியம் என்ன, காரணம் என்ன? அப்போ நான் கடுமையான விமர்சனங்களை திமுக கட்சி ரீதியாக தான் பண்ணியிருக்கீங்க, மதிமுகன்ற கட்சிக்காக தான் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ஆமாம். அப்போ கட்சி உங்களோட நிற்கலையா? கேளுங்க, நான் தாக்கப்படுறேன், சிறைச்சாலைக்குள்ளே கொல்ல முயற்சி, ஆட்கொணர்வு மனு போடப்பட்டு எனக்கு திருச்சி ஜெயிலுக்கு மதுரையிலேருந்து என்னை மாற்றுறாங்க. விடுதலை பெற்று வெளியே வர்றேன். வீட்டுக்கு போயிட்டேன். என்னன்னு கேட்கல. நான் கல்லறைக்கு போகிற நேரம் வரையும் வைகோ காலடியில் விழுந்து கிடந்து கடமையாற்றணும்னு தான் நினைச்சேன். என்ன அவரை அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அன்பு தம்பின்னு மேடையில் என்ன விழிச்சு பேசினதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ இன்னல்களை இது பண்ணி விரும்பலைன்னு எனக்கு தெரியும். அந்த நடவடிக்கைகளே நீங்கள் உணர்ந்துக்கிட்டேன். விரும்பினா விரும்பாட்டா போ, நான் ஏங்குவேன்னு ஏங்கிட்டே இருந்தேன். அவர் என்ன அங்கீகரிக்கலை. ஒரு தலைவன் நிழலில் வளர விரும்பிய நான் ஒரு ஆபத்தான வீதியில் பயணம் 18 வருஷம் பண்ணிட்டேன். அவர் கவலைப்படவே இல்லை. அப்போ சர்வாதிகாரியை விட மோசமானவங்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு?